சண்டேவோட நேற்று காய்கறி காலி. சரி திங்கக்கிழமைக்கு காய்கறி வேணுமே சில காய்கறி ஆர்டர் பண்ணேன். அப்போது ஒயிட் பம்கின் 1 பீஸுன்னு போட்டிருந்தான். நான் கட் பண்ணி 1 பீஸ் அனுப்புவான்னு பார்த்தா முழு பூசணிக்காய் ஒன்று அனுப்பிட்டான். இதை வச்சு நான் என்ன செய்றது, முழு பூசணிக்காய் வச்சு. அப்புறம் இந்த ChatGPTகாரன்ட்ட தான் என்ன பண்ணப்பான்னு கேட்டேன். அவன் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா அவன் சைடு எஃபெக்ட்டும் போட்டுட்டான். இந்த ஜூஸ் வந்து அடித்த பிறகு கசப்பாக இருந்தால் குடிக்கக்கூடாதான். இந்த ஜூஸ் போட்டு 10 நிமிஷத்தில் குடிச்சிடணுமா, இல்லாட்டி சத்தெல்லாம் போயிருமா. இது வந்து 200 ml மேலே குடிக்கக்கூடாதான். 4 இப்போ லோ பிபி இருக்குன்னா அவங்க குடிக்கக்கூடாதான். ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்த்து தான் குடிக்கணுமா. சைனஸு கோல்டெல்லாம் எனக்கு டக்குன்னு வரும்னா அவங்களும் குடிக்கக்கூடாதான். இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னாக்கா முடி கழியுதுன்னா இதில் கருவேப்பிலை போட்டு அடித்து குடிக்கிறதுனால முடி கழிகிறது நிற்கிது. இது ஒரு நல்ல டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் சொன்ன மாதிரி தான் ஜூஸ் போட்டேன். வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு குத்து போட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு அடிச்சிட்டேன். இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் பெப்பர் கொஞ்சம் போட்டேன். லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றினேன். உப்பு போட்டுட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதே மாதிரி இருந்ததுமா இந்த மோர் போடுவோம்ல, மோருக்கு அடிப்போம்ல, அதே மாதிரி தான் இருந்தது. நானும் ஐயோ ஒயிட் பம்கினை குடிக்காம எப்படி இருக்க போதோ தெரியலையேன்னு நினச்சி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு தான் குடித்தேன். ஆனால் குடித்த பிறகு ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமான விஷயம் எனக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் என் வீட்டுக்காருக்கு காய்ச்சல் வந்துட்டு